கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில மனுஷங்களை நாம் சந்திக்கிறதுக்கு பலன் இல்லாமல், மன்னிக்க முடியாமல், அவங்கள நான் பார்க்க முடியாமல் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஜெப ப்ரேயர் மீட்டிங் முடிச்சு போனபோது அவங்கள நான் மீட் பண்ணவும், அவங்க என்னோட மனக்கலந்து பேசுகிற காரியங்களை உண்டு பண்ணார் ஆண்டவர். புது சிருஷ்டிப்பின் காரியங்கள் மூலிமா நிறைய தேவனுடைய சாயலை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அந்நிய பாஷையில் ஜெபிக்கவும், ஆண்டோட நாமத்தை உயர்த்தவும், அதை ப்ராக்டிஸ் பண்ணவும், என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஆவியானவருடைய உதவியோடு அந்த அந்நிய பாஷை ஜெபிக்கும்போது ஒரு வல்லமை வெளிப்படுது. அதற்காக சோதரம். புது சிருஷ்டிப்பின் காரியங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதற்காக சோதரம். ஆவியானவர் ஊழியக்காரங்க மூலியமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் என்னோடய வாழ்க்கையில் கடவுள் செய்த அற்புதத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். 2019 நான் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கைடை மாற்ற சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க பயோடெக்கில் இருந்தாங்க, நான் பயோகெமிஸ்ட்ரியில் இருந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்துச்சு. ஸோ என்னோடய பிஹெச்டி ஒர்க்கை சுத்தமாக கண்டினியூ பண்ணவே முடியலை. இப்போ இது என்னோட 6th இயர். ஸோ ஃபார் 6th இயர் தான் என்னோடய லாஸ்ட் இயர். March 20 தான் என்னோடய லாஸ்ட் டே. இதுக்குள்ளார நான் முடிச்சே ஆகணும். எங்கள் கைட் சொன்னாங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ March 6 அன்னைக்கு எனக்கு கர்த்தர் அவரோட கிருபையால் ஸ்னாப்சிஸ் முடிக்க கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் வித்தின் 14 டேஸில் நான் தீசிஸ் சப்மிட் பண்ணி ஆகணும். எனக்கு தமிழ் யூனிவர்சிட்டிலேருந்து மட்டும் எனக்கு சர்டிஃபிகேட் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. ஈவன் நான் ஃபெப்ரவரியிலே சப்மிட் பண்ணியிருந்துமே அது எனக்கு வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு 19th எனக்கு வந்திருக்கணும் சர்டிஃபிகேட். பட் அந்த 19th பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஈவினிங் 4 o'clock வரல அப்படின்னாக்கா நான் ரீரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கணும். ரீரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கண்டிப்பாக நான் 30,000க்கு மேலே நான் கட்டியிருக்கணும், ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ இது எனக்கு பெரிய டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு 4 o'clock வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் சிஸ்டர்டையும் காண்டாக்ட் பண்ணி எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க அது உங்களை வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே நடக்காத காரியம் கர்த்தர் எனக்கு மெயில் மூலமாக கூட இல்லை, எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக மனுஷருடைய கண்களை எனக்கு தயவு கிடக்க செஞ்சு 3:30க்கு வந்துச்சு. 20th மார்னிங் நான் சப்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சார். கர்த்தருடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பிரேசலா. என் பேர் ராஜேந்திரன். வீட்டில் வண்டி வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்களும் கடன் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் விடாமல் 1 மாதமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் சந்தித்தேன். அவர் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார். இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவரே கூப்பிட்டு ஒரு நல்ல வண்டியாக, புது வண்டியாக எடுத்து கொடுத்துருக்காரு. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் இந்த சாட்சியை சொல்கிறேன். என் பேர் ரேச்சல். 4ஆம் தேதி ஏப்ரல் என் பிள்ளைங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹாலிடேஸில் வந்தாங்க. இப்போது வீட்டுக்கு வரும்போது பையன் ஒரு சின்ன காரில் ஒரு அசுத்தம் பண்ணிட்டான். விளையாட்டுக்கு தான் பண்ணான். அப்போது நான் கார் க்ளீன் பண்ணுற தருவாயில் தான் இருந்தது. அதனால் அதையே நான் யூஸ் பண்ணி நீயே காரை க்ளீன் பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க 2 பக்கெட் தண்ணி கொண்டு வச்சுட்டு அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. உடனே கொஞ்ச நேரத்தில் கதவை தட்டுறான். நான் என்னன்னு ஓடி பார்க்கும்போது காருக்கு பக்கத்துலேயே ஒரு எதிர்த்து வீட்டில் ஒரு அந்த பெரிய பழைய கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டு அதில் நிறைய குப்பைகள் எல்லாம் போட்டு அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அதில் சில எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது இருக்குது. திடீர்னு அது எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எரியுது. காற்று ரொம்ப அடிக்குது. உடனே ஃபயர் இன்ஜின் கால் பண்ணேன். ஏன்னா நான் அதுக்கு பக்கத்துலேயே எலக்ட்ரிக்கல் மீட்டர், அவங்க வீட்டோட எலக்ட்ரிக்கல் மீட்டர் திறந்தே இருக்குது. ஸோ அது அடுத்தது அது பிடிச்சதுன்னா வீடு பெருசாக டேமேஜும் பக்கத்தில் அப்படி எங்கள் வீட்டுக்கும் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டக்கூட முடியல, ஏன்னா அது முன்னாடி வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு பதட்டமாக இருக்கும்போது அவர் கரெக்டாக வரும்பொழுது அந்த டைமில் அப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க தண்ணி போய் எடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அந்த அளவுக்கு அந்த நெருப்பு எலக்ட்ரிக்கல் இதில் பிடிச்சிருச்சுன்னா அந்த தண்ணியை கூட ஊற்றி நாங்கள் நிறுத்த முடியாது எலக்ட்ரிக்கல் இதை. ஸோ அதுக்குள்ளே அந்த நேரத்தில் தான் எனக்கு தண்ணி இருக்குதுன்ற ஞாபகம் வந்துச்சு. உடனே அவர்கிட்ட தண்ணி கொடுத்தோம். உடனே எடுத்து அவர் ஊற்றி 95% அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு மிச்சத்தை அணைச்சாங்க. அது அந்த நெருப்பு எப்படி வந்ததுன்னு என்ன தெரியல. ஏன்னா பால் அங்கே தான் உட்காந்து தண்ணி கழுவிட்டு இருக்கும்போது யாருமே வரல அங்கே. திடீர்னு டப் டப்னு சத்தம் கேட்டு இப்படி எரிய ஆரம்பிச்சதுமா அப்படின்னு தான் சொன்னான். ஸோ ஆண்டவர் அந்த ஒரு அந்நிய அக்கினியை அவிழ்த்து போட்டாரு. உன் வாழ்க்கையில எதுவும் என் கட்டுப்பாட்டை மீறி போக முடியாது. அந்த அந்நிய நெருப்பு, அந்த அந்நிய அக்கினியை நான் அணைத்து போடுறேன்னு பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் யாருக்கோ சொல்றாரு. நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் அதை உங்களுக்கு செய்கிறாரு.
நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிசாசு யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் எந்த நெருப்புகள் ஆண்டவரை பற்றி எரிய செய்திருக்கிறானோ இந்த காலையிலே உம்முடைய துணையால் அது அணைக்கப்படுவதாக. நீர் கை கொடுக்கிறதுனால ஆண்டவரே அது அணைக்கப்படுகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் ஆண்டவரே அக்னியிலிருந்து தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அக்னி ஜுவாலை உன் பேர் பற்றாதுன்னு சொன்னவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் துணை செய்வதை, நீர் கை கொடுக்கிறதை அவர்கள் ருசி பார்க்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஸோ ஆண்டவருடைய நாமத்துக்கே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும்